ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம வீட்டில். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml மேலே எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு தான் அதுக்கு ஸ்பைசி மசால் ஒரு 6 துண்டு பட்டை, 4 துண்டு மராட்டிய மொக்கு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 8 லவங்கம் பூ சேர்த்திக்கலாம், 2 அன்னாச்சி பூ. அது நல்லா எண்ணெயில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் அப்படியே அதிலே சேர்த்திப்போம். சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நம்ம முன்னாடி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நல்லா சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வணங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா வணக்கணும். வெங்காயம் வேகிறதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கும் போது ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்குவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை. நல்லா வணக்கிட்டு வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் சேர்த்தனா தாங்க நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அதில் சிக்கன் பண்ணிட்டோம்னா பிரியாணியோட டேஸ்ட் கம்மியாகிடும். சாதாரண ஒரு தக்காளி ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா தாராளமாக ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. நல்லா கோல்டன் கலராக ப்ரௌன் கலரில் வறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 200 கிராம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக வரும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 6 தக்காளி சேர்த்திக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 4 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா பிடிக்காத அளவுக்கு வணக்கிட்டே இருங்க. லைட்டாக அடி பிடிக்க போகுது. அதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கு நாம் காரத்துக்காக மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மட்டும்தாங்க சேர்த்த போகிறோம். வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா ப்ரௌன் கலரில் பிரியாணி வரணுன்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக. நம்ம இந்த பிரியாணி மசால்
கறி மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி எதையுமே சேர்த்த வேண்டாம். அதெல்லாம் சேர்த்தனா லைட்டாக பிரியாணி வந்து கசுறு தன்மை மாதிரி வந்துடும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் நார்மலான அந்த காரத்துக்காக மிளகாத்தூள் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டோம். அப்படின்னா பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு மெரூன் கலரில். இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸில் பிரியாணிக்காக வெட்டிட்டு வந்தது. அந்த சிக்கனை இதோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுப்போம். ஒரு கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன், அது சரிக்கு சரி. நல்லா சிக்கன் வந்து அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டு விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1லேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கன் வந்து லைட்டாக தண்ணி விடும். பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 200 ml தயிர் சேர்த்துப்போம். கொஞ்சமாக புதினா மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சிக்கனோட வாசனை நல்லாயிருக்கும். இரநூறு ml அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க. நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும், ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கெட் தயிர் இருந்தாலும் சரி, 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். நீங்களே வீட்டில் பால் வாங்கி தவி வச்சு தயிராக இருந்தாலும் சரி 200 ml அளவுக்கு அடி சரி. பிடிச்சிக்கும். பாருங்கள், தயிர் சேர்த்தா நல்லா அப்படி கிரேவி மாதிரி நல்லா வந்துருக்கு. சிக்கன் ஆகிற வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சிக்கன் நல்லா புசு புசுன்னு வெந்திருக்கணும். பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி கம்மியாக போட்டு அந்த புளிப்புக்காக அரை எலுமிச்சை பழம் சேர்த்திக்கலாம். அதிகமான தக்காளி சேர்த்தோம்னா தான் தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கும் பிரியாணி. நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பூ மாதிரி இருக்குது. நீங்களும் வாங்க அப்பப்போ லைட்டாக சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். சிக்கன் உடையாமல் வெந்து போச்சு பாருங்க. லைட்டாக அப்படியே கிளறி விடணும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. கறி நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு படி அரிசி இப்போ வந்து 1 கிலோ புல்லட் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு இந்த படியில் 1 படி அரிசியும் அதுக்கு மேலே 1 டம்ளர் அரிசி வந்தது. அதாவது நான் 1 படிக்கு 2 படி தண்ணி மட்டும் சேர்த்திக்கிறேன். அந்த டம்ளர் அரிசிக்கான தண்ணி நான் சேர்த்த போகிறதில்ல, கம்மியாக தான் சேர்த்தணும். 2 படி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த அரிசி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி எப்பவுமே 3/4 பங்கு தண்ணி வச்சா போதும். நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா பிரியாணி ரொம்ப குழண்டு போயிடும். கம்மியாக வச்சிங்கன்னா அரிசியாக வந்துடும். அதான் கரெக்டாக எப்பவுமே 3/4 பங்கு. 1 படி 1 டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா 2 படி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிங்க. அந்த டம்ளர் அரிசிக்கான தண்ணி தேவையில்லை.
லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். நீங்கள் வந்து ரைஸ் போட்டு அப்பப்போ கிளறிட்டே இருந்தீங்கன்னா ரைஸும் உடஞ்சிரும், சிக்கனும் உடஞ்சிரும். அதனால் அரிசி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டைம் மட்டும் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ரைஸ் எல்லாம் ஒரு மட்டமாக நல்லா குறைஞ்சி சமமான அளவுக்கு வந்திருக்கும். இந்த அளவில் நீங்கள் வந்து தம் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கும், மட்டமாக ஓரளவுக்கு தண்ணி இருக்கும்போது நீங்கள் அப்படியே தம் போட்டிங்கன்னா அதிலே வெந்துடும். அதே மாதிரி அரிசியாக தான் இருக்கும், அதை நீங்கள் தம் போட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு அழகாக வெந்துடும். அது ஒரு வாழை இலை அறுத்து அழகாக உள்ள அப்படியே மூடி இருக்கும். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா வாழை இலை இப்படி போட்டு மூடி எடுத்து மேலே மூடிடுவோம். மூடிட்டு கீழே நெருப்பு எடுத்து அது மேலே நல்லா மூடி மேலே போட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு தண்ணியோடு தான் நம்ம தம் போடுறதுனால நமக்கு கண்டிப்பாக மேலே நெருப்பு போட்டாகணும். அதே மாதிரி அரிசியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வேகலைன்னு நல்லா வேக விட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். தண்ணி நல்லா சுண்டி அரிசி அதுவும் சமமாக வரும்போது இலையை போட்டு மூடி மேலே மூடி வச்சு கீழே நெருப்பு எடுத்து அதை தட்டு மேலே போட்டு ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க. ஓரளவுக்கு மீடியமான வெயிட்டாக வைங்க. ஒரு 10 நிமிஷம் தம் இருந்தால் போதும், அந்த இலை கருகிற வாசனை வரும். அதை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இலை நல்லா கருகிருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பிரியாணி இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் பெஸ்ட்டு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரியாணி அப்படி வந்திருக்கு.